Dear students, plus 2 Maths, Chapter 6, Applications of Vector Algebra, Vector இயற்கணிதத்தின் பயன்பாடுகள். Example 6.26, find the vector equation in parametric form and Cartesian equation of the straight line passing through the point minus 4, 2, minus 3 and is parallel to the line minus x minus 2 by 4 equal to y plus 3 by minus 2 equal to 2z minus 6 by 3. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கிடையாது. நம்ம அது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக வந்து கீழே மாற்றுறோம். கிவன் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு -4, 2, -3 இது வந்து x1, y1, z1 அப்படின்னு வச்சிடுறோம். அதுக்கு அடுத்தது we have to find out the equation of the straight line passing through the point -4, 2, -3 and parallel to the line -x minus 2 by 4 equal to y plus 3 by minus 2 equal to 2z minus 6 by 3. இதை நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கிடையாது. x minus x1 அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். இப்போ இதை வந்து மைனஸை நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா x plus 2 by 4ன்னு வந்துடும். இங்கே வந்து அப்படியே தான் இருக்குது. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் y இருக்குது. z வந்து zக்கு முன்னாடி நம்பர் இருக்குது, அதை எடுத்துடணும். நம்ம 2 எடுத்துட்டோம்னா z minus 3 by 3ன்னு வந்துடும். இந்த 2வை மறுபடியும் நம்ம எங்கே கொண்டு வந்துடணும்னா கீழே கொண்டு வந்துடணும். அப்படி கீழே வந்து 3 by 2ன்னு வந்துடும். இப்போ இந்த மைனஸை வந்து இங்கே கீழே எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ x plus 2 by minus 4 equal to y plus 3 by minus 2 equal to z minus 3 by 3 by 2ன்னு இருக்குது. இப்போ parallel vector வந்து பார்த்திங்கன்னா parallel vectorோட டைரக்ஷன் கொசைன்ஸ் தான் இது. -4, -2, 3 by 2. இப்போ b வெக்டரை நம்ம எழுதிக்கலாம். -4i -2j plus 3 by 2k அப்படின்னு எழுதிக்கிறோம். 1 by 2 வந்து காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே நான் 2 இல்லாதனால டிவிஷனில் நம்ம அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1 by 2 -8i -4j plus 3k இங்கே 2 எடுத்துட்டோம் நம்ம. விச் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். -1 by 2 into 8i plus 4j minus 3k அப்படின்னு எழுதிக்கலாம். Required equation of the straight line in the parametric form வந்து r vector equal to a vector plus t times b vector. இப்போ நமக்கு a vector வந்து பார்த்திங்கன்னா இது -4i plus 2j minus 3k. நம்ம a vector எப்படி எழுதிக்கிறோம்னா இங்கே பாயிண்ட் -4, 2, -3ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் a vector equal to -4i plus 2j minus 3k அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பேராமெட்ரிக் ஃபார்மில் எழுதும்போது r vector equal to -4i plus 2j minus 3k plus t times -1 by 2 into 8i plus 4j minus 3k அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இது அப்படியே எழுதிடுறோம். இப்போ t into -1 by 2 அப்படின்றத இன்னொரு டீயாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இன்னொரு கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிட்டோம்னா ப்ராக்கெட்டில் 8i plus 4j minus 3k அப்படின்னு வந்துடும். கார்ட்டீசியன் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது x minus x1 இந்த 4 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா +4 ஆகிடும். அதனால் x plus 4 by 8 அதுக்கப்புறம் y minus 2 by 4 equal to z plus 3 by minus 3 அப்படின்னு வந்துடும். இதுதான் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். Example 6.27, find the vector equation in parametric form and Cartesian equation of a straight line passing through the points -5, 7, -4 and 13, -5, 2. Find the point where the straight line crosses the xy plane. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் பாசஸ் த்ரூ த பாயிண்ட்ஸ். இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 2 பாயிண்ட்ஸ் வழியாக போகிற ஸ்ட்ரெயிட் லைன் வந்து முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து x1, y1, z1 ஒன்று வச்சிடறோம். இது வந்து x2, y2, z2ன்னு வைக்கிறோம். இப்போ வந்து நம்ம டைரக்ஷன் ரேஷியோஸ் அப்படின்னும் போது x2 minus x1, y2 minus y1, z2 minus z1. அப்போ 13 -5 இங்கே வந்து ஏற்கனவே மைனஸ் இருக்குது, ஃபார்முலாவில் ஒரு -x2 -x1ன்னும் போது x2 வந்து 13, x1 வந்து -5, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 13 + 5 வந்து 18. அப்போ y2 - y1 அப்படின்போது இங்கே y2 வந்து -5, இங்கே y1 வந்து -7. அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் வந்துடும். -5 இன்ட்டு -5 -7 வந்து ஆட் பண்ணோம்னா -12. அதுக்கு அடுத்தது z2 - z1 2 இது வந்து மைனஸில் வரும்போது ப்ளஸ் ஆகிடும். 2 + 3 2 + 4 வந்து 6 வந்துடும். இதில் வந்து காமன்னாக இருக்கிறத நம்ம அந்த ரேஷியோ டைரக்ஷன் ரேஷியோஸ் அப்படின்றதுனால காமன் ஃபேக்டர் வந்து நம்ம எடுத்துடலாம். அப்படி எடுத்தோம்னா இது வந்து 3 6 are 18
2 6 ஆர் 12ன்றதுனால இங்கே -2, இங்கே 1 6. The straight line is parallel to the vector இப்போ 3i - 2j plus k. இதை தான் நம்ம b வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். The required equation of the straight line in parametric form equal to r vector equal to a vector plus t times b vector. இது வந்து பாயிண்ட் வெக்டர், இது வந்து parallel வெக்டர். இப்போ பாயிண்ட் வெக்டர் அப்படின்னும் போது இதில் நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட்டு எடுத்துக்கலாம். ஒன்று இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். நான் ரெண்டுமே இங்கே பண்ணி காமிச்சிருக்கேன். r vector equal to ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -5, 7, -4 எடுக்கும்போது இது பாயிண்ட் வெக்டர் -5i + 7j -4k + t டைம்ஸ் வந்து நமக்கு அந்த parallel வெக்டர் நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதை வந்து இங்கே எழுதிடுறோம். 3i - 2j + k. ஆர் இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து நமக்கு 13, -5, 2 வருது. அதை பாயிண்ட் வெக்டராக வச்சுட்டு ப்ளஸ் s டைம்ஸ் அந்த parallel வெக்டரை இங்கே எழுதிடலாம். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கூட நம்ம எழுதிக்கலாம். தேவைன்னா ரெண்டுமே கூட நீங்கள் எழுதலாம். The required Cartesian equation of the straight line, that is x plus 5/3, இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வச்சு எழுதுறது, ஈக்குவல் டு y - 7/-2 which is equal to z plus 4/1. இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. அதுக்கடுத்து செகண்ட் டைப் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா x - 13 செகண்ட் பாயிண்ட்டை வச்சு அதே லைனை எழுதிக்கலாம். ரெண்டுமே சேம் லைன் தான். x - 13/3 y plus 5/-2 equal to z - 2/1 equal to s. ஏன் இது s வைக்கிறோம் அப்படின்னா இது எனி பாயிண்ட் அந்த லைன் ஈஸ் ஆஃப் த ஃபார்ம். இப்போ இந்த பாயிண்டில் இந்த லைனில் ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இது ஈக்குவல் டு டீன்னு வச்சுட்டு x, y, z கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சோம்னா 3 × t 3t, இது +5 அந்த பக்கம் போச்சுன்னா 3t - 5ன்னு வந்துடும். இது y - 7 - 2 = tன்னு வச்சோம்னா y - 7 = -2t, therefore y = -2t + 7. அதை தான் அங்கே எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு வந்து இது z, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா t வந்துடும். therefore z = t - 4 அப்படின்னு வந்துடும். இது அங்கே எழுதியிருக்கோம். அதே செகண்ட் பாயிண்ட் வச்சு அதே பாயிண்ட்டை நம்ம எழுதிக்கலாம். x = 3s + 13, y = -2s - 5, அதுக்கப்புறம் z = s + 2. இது வந்து இங்கே எழுதிக்கணும். இதில் ஏதாவது ஒன்று டீயோ எஸ்ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த பாயிண்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். The point of intersection of the straight line and xy plane is of the form x, y, 0. இப்போ இந்த xy பிளேனில் இந்த லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா இந்த xy பிளேனில் வந்து z கோஆர்டினேட் வந்து இருக்காது, அது வந்து 0வாக இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா z கோஆர்டினேட் வந்து t - 4. அப்போ இது ஈக்குவல் டு நம்ம 0ன்னு எழுதிக்கலாம். t - 4 = 0 எழுதினோம்னா t = 4. அதே போல் s + 2 = 0 அப்படின்னு எழுதினோம்னா s = -2. இப்போ நீங்கள் t = 4ன்னு கொடுத்தாலும் சரி, s = -2ன்னு கொடுத்தாலும் சரி, நமக்கு பாயிண்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா 7, -1, 0. ஒன்று மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சிடுறேன். 4 3s are 12, 12 - 5 வந்து 7. அதே போல் 4 2s are 8, -8 + 7 வந்து -1. இங்கே t = 4ன்னு கொடுத்தோம்னா இது 0 வந்துடும். இதுதான் வந்து நமக்கு இந்த பாயிண்ட் ஆன் xy plane is of the form 7, -1, 0. Thank you.